வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆசிரியர் மேம்பாட்டு நுட்ப திட்டமான மைக்ரோ டீச்சிங்கை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: மைக்ரோ டீச்சிங்கை வரையறுக்கவும், மைக்ரோ டீச்சிங் என்றால் என்ன மற்றும் அதன் கொள்கைகளை விளக்குங்கள், மைக்ரோ டீச்சிங்கின் வரம்புகள் மற்றும் தீமைகள், மைக்ரோ டீச் மதிப்பீடு, மைக்ரோ டீச் திட்டமிடுங்கள், தயாரித்து நடத்துங்கள். கான்செப்ட் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங் என்பது ஒரு குறிப்பிட்ட கற்பித்தல் பயிற்சி மாதிரி அல்லது கற்பித்தல் பயிற்சி முறையாகும். இந்த கற்பித்தல் சூழலில் முறைகளை பயன்படுத்துதல், ஊடகங்களை பயன்படுத்துதல், கற்பித்தல், வழிகாட்டி, ஊந்துதல், வகுப்பறை மேலாண்மை, மதிப்பீடு, பகுப்பாய்வு போன்ற பல செயல்பாடுகள் ஈடுபட்டுள்ளன. மைக்ரோ கற்பித்தலின் கருத்து முக்கியமாக பின்வரும் புள்ளிகளை அடிப்படையாக கொண்டது: அதன் அசல் வடிவத்தில் ஆனால் குறைந்த கருத்துகளுடன் கற்பித்தல். வடிவமைக்கப்பட்டுள்ள பயிற்சிகள் மாணவர்களின் கற்றல் நிலை பற்றிய அறிவு மற்றும் புரிதலின் அடிப்படையில் பின்னூட்டத்தின் உதவியுடன் அடிப்படை கற்றல் திறன்களை மையமாக கொண்டது. வெவ்வேறு பின்னணியில் உள்ள மாணவர்களுக்கும் அவர்களின் அறிவுசார் திறன்களுக்கும் கற்பித்தல் நடத்தப்படுகிறது. வகுப்பறைகளில் நடத்தப்படும் நுண்ணிய கற்பித்தல் பயிற்சிகளை கண்காணிக்க, எதிர்கால ஆசிரியர்களுக்கு பயனுள்ள கற்பித்தல் திறன்களை கற்க உதவுதல், குறைந்த ஆபத்துள்ள சூழ்நிலையை வழங்குவதன் மூலம் மாணவர்கள் கற்றலில் தீவிரமாக பங்கேற்க உதவுதல். இது வழக்கமான நேர இடைவெளியில் மீண்டும் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. மைக்ரோ டீச்சிங் கோட்பாடுகள் மைக்ரோ டீச்சிங் முறைகளை மேம்படுத்த சில பிரின்சிபல்களை சுற்றி சுழல்கிறது. அவர்களின் வளர்ச்சிக்காக பயிற்சியாளர்களை அணுகுகிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சில பிரின்சிபல்கள் பின்வருமாறு: ஒன் ஸ்கில் அட் ஒன் டைம். மைக்ரோ டீச்சிங்கில் உள்ள திறன்கள் ஒரு நேரத்தில் இலக்கு வைக்கப்படுகின்றன. அதில் தேர்ச்சி பெறும் வரை குறிப்பிட்ட திறன்கள் குறித்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. தேர்ச்சி பெற்றவுடன் மற்றொரு திறமை அடுத்ததாக இலக்கு வைக்கப்படுகிறது. இவ்வாறு மைக்ரோ டீச்சிங் ஒரு நேரத்தில் ஒரு திறமையை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸ்மால் ஸ்கேல் கண்டென்ட். உள்ளடக்கத்தை கட்டுப்படுத்துவது பயிற்சியாளர்களுக்கு அதிக சுதந்திரம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை அனுமதிக்கிறது. எனவே மைக்ரோ லேர்னிங் இதை அடிப்படையாக கொண்டது. வரையறுக்கப்பட்ட பொருட்களின் கோட்பாடுகள். கொடுக்கப்பட்ட உள்ளடக்கத்தில் ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களை தயாரிப்பதால் அவர்களின் பாடங்களை ஒழுங்கமைப்பதை இது எளிதாக்கிறது. பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். பயிற்சி ஒரு மனிதனை முழுமைப்படுத்துகிறது. மாஸ்டரிங் திறன்களுக்கு பயிற்சி தேவை. ஒரு நேரத்தில் ஒரு திறனில் கவனம் செலுத்தும் அதே வேளையில் மைக்ரோ லேர்னிங் திட்டம் அந்த திறன்களை பயிற்சி செய்வதற்கான வாய்ப்புகளையும் வழங்குகிறது. நிறைய பயிற்சிகள் தன்னம்பிக்கையை வளர்க்கும், ஒரு கற்பித்தல் திறன்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். எந்த ஒரு கருத்தாக்கத்திலும் பரிசோதனை ஒரு முக்கிய அங்கமாகும். நுண்ணிய கற்பித்தலில் ஆசிரியர்களின் திறன்களை சோதிக்க பல சோதனைகள் நடத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக, மேற்பார்வையாளர்கள் பாடங்களின் நீளம், கால அளவு, வகுப்பில் உள்ள மாணவர்களின் வலிமை போன்றவற்றின் சோதனைகளை நடத்துகின்றனர், மாற்றப்படுகின்றன. இந்த திறன்கள் கட்டுப்படுத்தப்பட்ட நிலைமைகளின் கீழ் சோதிக்கப்படுகின்றன. இன்ஸ்டன்டேனியஸ் ஃபீட்பேக்ஸ். மைக்ரோ டீச்சிங் என்பது ஆசிரியரை மாணவராகவும் மேற்பார்வையாளரை மாணவராகவும் கொண்டுள்ளது. அமர்வு முடிந்ததும் ஆசிரியர், கற்பவர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கின்றனர். பாடத்திட்டம் முடிந்த உடனேயே இந்த கருத்து தெரிவிக்கப்படுகிறது. இதனால் குறைபாட்டை சரி செய்ய உதவுகிறது. செல்ஃப் எவாலுவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எந்த ஒரு வேலையிலும் மதிப்பீடு முக்கிய பங்கு வகிக்கிறது. மைக்ரோ லேர்னிங்கில் பார்வையாளர்கள் பல்வேறு சோதனைகளை நடத்துகின்றனர். இதனால் தவறுகளை பகுப்பாய்வு செய்ய பல வாய்ப்புகள் உள்ளன. மதிப்பீடு தவறை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இத்திட்டத்தில் குறைபாடுகள் சுட்டிக்காட்டப்பட்ட பிறகு அவற்றின் தீர்வுகளுடன் கூடிய அமர்வு உள்ளது. இதனால் ஒட்டுமொத்த முன்னேற்றம் எளிதானதாக இலக்காகிறது. கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ். ஒரு திறமையை பெறுவதும் தேர்ச்சி பெறுவதும் ஒரு மெதுவான மற்றும் தொடர்ச்சியான செயல்முறையாகும். முந்தைய திறமையில் தேர்ச்சி பெற்ற பிறகும் ஒருவர் தொடர்ந்து முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். தொடர் முயற்சியால் ஒட்டுமொத்த வளர்ச்சியை அடைவது எளிதாகிறது. லிமிடேஷன் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ லேர்னிங்கின் சில வரம்புகள் பின்வருமாறு: ஹேம்பர்ஸ் த கிரியேட்டிவிட்டி.
கிரியேட்டிவிட்டி என்பது எந்த வேலைக்கும் அடிப்படை ஆகும். இது டாஸ்குடன் ஃப்ளோ ஆகிறது. இருப்பினும் மைக்ரோ லேர்னிங் செயல்பாட்டில் வரையறுக்கப்பட்ட காலம் காரணமாக அந்த கிரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வருவது கடினமாகிறது. எனவே மைக்ரோ லேர்னிங் கிரியேட்டிவிட்டியின் எல்லைகளை விரிவுபடுத்துவதில் பங்களிக்காது. ட்ரெய்னிங் ஸ்டாஃப். சிறந்த கற்பித்தல் சிறந்த கற்றல் அனுபவத்திற்கு வழிவகுக்கிறது. அதேபோல் சிறந்த கற்பித்தலுக்கு சிறந்த பயிற்சியும் செய்யப்பட வேண்டும். மைக்ரோ டீச்சிங் படிப்புகள் அனுபவத்தை பெறுவதில் ஆசிரியர்களுக்கு பயனளிக்கின்றன. ஆனால் ஆசிரியர்களை பயிற்றுவிக்க நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் தேவைப்படுகிறார்கள். முறையான ஆசிரியர் இல்லாமல் மைக்ரோ டீச்சிங் பாடத்திட்டத்தை செயல்படுத்த முடியாது. லெசர் ஸ்டூடெண்ட் லெசர் இன்ட்ரெஸ்ட். கற்பித்தல் ஒரு கலையாகும். இருப்பினும் அனைவருக்கும் கற்பிக்கும் திறன் இல்லை. எந்த ஒரு வேலைக்கும் ஆர்வமும் உற்சாகமும் தேவை. இது முன்னேற்றத்திற்காக பாடுபட ஒரு நபரை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நுண்ணிய கற்பித்தல் திட்டத்தில் அதிகபட்சமாக 3 அல்லது 4 மாணவர்கள் உள்ளனர். எனவே குறைவான மாணவர்களே ஆசிரியரை மேம்படுத்துவதற்கு ஊக்கப்படுத்த தவறுகின்றனர். மாறாக ஆசிரியர் ஆர்வத்தை முற்றிலுமாக இழக்க நேரிடும். Waste a lot of time. மைக்ரோ கற்பித்தல் என்பது ஆசிரியர் சார்ந்த செயல்பாடு. இங்கு கற்பித்தல் நுட்பங்களில் செயல்திறனை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. ஒவ்வொரு அமர்வும் குறைந்தது 5 அல்லது 10 நிமிடங்கள் நீடிக்கும். இந்த காலகட்டத்தில் கற்பித்தல் திறன்களை வளர்ப்பதை நோக்கமாக உள்ளது. இதனால் மாணவர்களின் கற்றல் புறக்கணிக்கப்படுகிறது. இது நிச்சயமாக மாணவரின் நேரத்தை வீணடிக்கிறது. ஏனெனில் இது அவருக்கு எந்த பயனையும் அளிக்காது. மேலும் சில நேரங்களில் பயிற்சிக்காக வெவ்வேறு மாணவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் அழைக்கப்படுகிறார்கள். இது அவர்களின் ஒட்டுமொத்த கல்வி திறனையும் தடுக்கலாம். எனவே இவை அனைத்தையும் மனதில் வைத்து பயிற்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது பொருத்தமான காரணியாகும். ட்ரெய்னிங் பீரியட் டைமிங். நுண் கற்றல் திட்டத்தில் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆசிரியர் ஊழியர்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் பாடமாகும். கற்பித்தல் துறையில் ஆசிரியர்களின் முழு வளர்ச்சிக்கு இது ஒரு நம்பிக்கைக்குரிய முறையாகும். இருப்பினும் இந்த திட்டத்தில் ஒரு சிறிய குறைபாடு உள்ளது. தேவையான அனைத்து திறன்களையும் சரியாக வளர்க்க பயிற்சி காலம் போதுமானதாக இல்லை. மேலும் ஒரு பயிற்சியாளருக்கு ஒரு முறை பயிற்சி செய்ய சுமார் 35 நிமிடங்கள் தேவைப்படும். 5 மணி நேரத்திற்கு 10க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் ஒரே நேரத்தில் பயிற்சி செய்ய முடியாது. இது நிச்சயமாக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் திட்டமாகும். நாட் ரியலிஸ்டிக் அண்ட் பிராக்டிக்கல். இருப்பினும் மைக்ரோ லேர்னிங் என்பது மிகவும் மேம்பட்ட கற்றல் வடிவமாகும். அதற்கு வரம்புகள் உண்டு. அது வரும்போது ஒரே நேரத்தில் பலதரப்பட்ட மாணவர்களுக்கு கற்பிப்பது சிரமமாக இருக்கிறது. பயிற்சியின் போது வலிமை மாணவர்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அது ஒரு பிரச்சனையாக தோன்றுகிறது. இந்த திட்டம் ஆசிரியர்களை உண்மையான வகுப்பறை பிரச்சனைகளிலிருந்து விலக்கி வைக்கிறது. இதன் விளைவாக பயிற்சியாளர்கள் வகுப்பறை நடத்தையை பராமரிக்க போராடுகிறது. மேலும் செயற்கையான சூழ்நிலை ஆசிரியர்களை தயார்படுத்த உதவாது. உண்மையான நேர நிலைகளில் One alone is not sufficient. மைக்ரோ லேர்னிங் என்பது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி புரொஃபசர்களான ராபர்ட் புஷ் மற்றும் ட்வைட் ஆலன் ஆகியோரால் முன்னோடியாக கொண்ட ஒரு கருத்தாகும். மைக்ரோ டீச்சிங்கின் ஒரு கொள்கை திறன் மேம்பாடு ஆகும். இருப்பினும் இந்த திறன்கள் ஒவ்வொன்றாக இலக்கு வைக்கப்படுகின்றன. எனவே அனைத்து திறன்களும் கொடுக்கப்பட்ட காலத்திற்குள் உருவாக்கப்படவில்லை. எனவே பல்வேறு நுண்ணிய கற்றல் நுட்பங்களை ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. One at a time. திறன்கள் தவிர நுண் கற்பித்தல் ஒரு நேரத்தில் ஒரு பயிற்சியாளரை மட்டுமே உள்ளடக்கியது. ஒரு பயிற்சி அமர்வுக்கு சுமார் 35 நிமிடங்கள் தேவைப்படும். எனவே ஒரு பயிற்சியாளர் 35 நிமிடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே பயிற்சி செய்ய முடியும். ஒரு தொகுப்பில் 10க்கும் மேற்பட்ட பயிற்சியாளர்கள் இருந்தால் அது நேர விரயம் மட்டுமின்றி மேற்பார்வையாளருக்கு எரிச்சலான செயலாகும். மைக்ரோ கற்பித்தல் என்பது உண்மையில் ஒரு மேம்பட்ட நிலை கற்பித்தல் திட்டமாகும். இது ஆசிரியர்கள் நம்பிக்கையை பெற உதவுகிறது. ஆசிரியர் தொழிலில் நுழைவதற்கு முன் உலகின் ஒவ்வொரு அம்சத்திலும் உலக மயமாக்கலின் பரவலான தாக்கத்துடன் பல்வேறு பள்ளிகளின் தேவை நிச்சயமாக உள்ளது.
திறமையான மற்றும் பயனுள்ள கற்பித்தல் முக்கிய காரணிகளில் ஒன்றாகும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்கும் முன் பார்க்கிறார்கள். எனவே புதிய ஆசிரியர்கள் மற்றும் சேவை ஆசிரியர்களுக்கான மைக்ரோ கற்றல் திட்டங்களை செயல்படுத்துவது உலகத்துடன் வேகத்தை தக்க வைக்க ஒரு சிறந்த வழியாகும். நன்மைகள் மற்றும் தீமைகள் ஒவ்வொரு புதுமையின் ஒரு பகுதியாகும். எனவே அந்த அம்சங்களை மனதில் வைத்து பொருத்தமான திட்டத்தை ஒருவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். மைக்ரோ லேர்னிங் என்பது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நுட்பமாகும். இது பல்வேறு நிறுவனங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மைக்ரோ டீச்சிங் பிராக்டிஸ் இவாலுவேஷன். மைக்ரோ டீச்சிங் பாடங்களை நடத்தும் போது பயிற்சியாளர் POT பயிற்சியாளர்களை மதிப்பீடு செய்ய பின்வரும் படிவம் பயன்படுத்தப்படுகிறது. பெயர். அட்டவணையில் உள்ள அளவுகோல்களின் அடிப்படையில் மாணவரின் செயல்திறனை மதிப்பிடவும் அவர்களின் செயல்திறன் படி 1 முதல் 5 வரை. புவர், நீட் இம்ப்ரூவ்மெண்ட், பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், குட், அவுட்ஸ்டாண்டிங், ஸ்ட்ரெங்த், வீக்னஸ். கற்பித்தல் திறன்களை மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகள். மைக்ரோ டீச்சிங் பிராக்டிஸ். ஒவ்வொரு பயிற்சியாளரும் 10 நிமிடங்களுக்கு ஒரு நோக்கத்தை தேர்ந்தெடுத்து மைக்ரோ கற்பித்தலை நடத்துவார்கள். அவரது வணிக விஷயத்துடன் தொடர்புடையது. மைக்ரோ டீச்சிங் நடத்த திட்டமிடுதல். விளக்க காட்சியின் 10 நிமிடங்களுக்கு மைக்ரோ டீச்சிங் நடத்தவும். பங்கேற்பாளர்களிடமிருந்து விமர்சனங்களை பெறுங்கள். மறு திட்டமிடல் தயாரித்து வழங்கவும். பின்னூட்டத்தை பெறுங்கள். சம்பந்தப்பட்ட தலைப்பை மீண்டும் பார்ப்போம். மைக்ரோ டீச்சிங் என்பது ஒரு ஆசிரியர் பயிற்சி நுட்பமாகும். இது கற்பித்தல் செயல்முறையை சிறிய மேலும் நிர்வகிக்கக்கூடிய பகுதிகளாக உடைப்பதை உள்ளடக்கியது. இறுதியாக மைக்ரோ டீச்சிங் தொழில்முறை மேம்பாட்டிற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக செயல்படுகிறது. ஆசிரியர்கள் தங்கள் கற்பித்தல் உத்திகளை தொடர்ந்து மேம்படுத்தவும் மற்றும் அவர்களின் மாணவர்களுக்கான ஒட்டுமொத்த கற்றல் அனுபவத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. எங்களுடன் மைக்ரோ டீச்சிங் கருத்தை ஆராய்ந்ததற்கு நன்றி. எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.